கால்நடையாக ஊராக பிச்சை எடுத்துட்டு அங்கங்கே மரத்தடியில் படுத்துட்டு அப்படியே போனேன். இப்படி கால்நடையாக போய் என்னுடைய பயணத்தை திருப்பூரில் தொடங்கி பொள்ளாச்சி போய் அப்படியே பழனி வழியாக நடந்து தஞ்சாவூர் மாவட்டத்து வழியாக அங்கங்கே படுத்துட்டு போனேன். ஆங்காங்கே கோயில்களெல்லாம் படுத்துட்டு பார்த்துட்டேன். கோயில் அப்படியே நான் நேராக கொல்லிமலை போய் ஒரு 4 வருஷம் கோயில் ஓரத்தூர் கோயில் வந்து அங்கிருந்து நேராக பிச்சை எடுத்துகிட்டே வந்து சதுரகிரி மலையில் போய் ஒரு 4 வருஷம் இருந்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் சமாதி ஆகணும். சமாதி ஆகணும்னா நமக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கணுமே என் யோசனை போட்டு எனக்கு இந்த நீலகிரி மலை ஊட்டு மலை இந்த சார்பெல்லாம் எனக்கு ஞாபகம். அப்புறம் அப்படியே கால்நடையாக பிச்சை எடுத்துகிட்டே வந்தேன். வந்த உடனே இந்த கல்லாறுங்கிற இடத்துல வந்து இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமம் தொட்டு சோறாக கட்டுச்சு. அந்த ஆசிரமத்தில் படுத்து வந்துட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு ஊர் தலைவரை கேட்டவங்க ஒரு இடம் கொடுக்குறேன். நாட்டு கோயிலோ ஒரு இடம் கொடுக்குறேன். அந்த இடத்துல அனுப்பிச்சு வச்சுட்டு நான் முடிச்சுட்டு நான் சமாதியாயெல்லாம் நமக்கு வயசு 60 ஆச்சு. உலக வாழ்க்கை வேண்டாம் முடிச்சு போட்டு தியானம் பண்ணி இருக்கிற பொழுது ஞானம் பீட வெயில் உத்தரவாச்சு. அப்புறம் சரி ஞானம் பீட வச்சோம். அதற்கு பின்னால் மலேசியாவில் அகந்தியர்களுடைய பக்தர்கள் நிறையா இருக்காங்க. அங்கே போன உத்தரவாச்சு. இப்படி அங்கே போய் உத்தரவாச்சு. இப்படி அங்கே போய் வந்து 1வது சித்தர் மாநாடு நடக்கணும், 2வது சித்தர் மாநாடு நடக்கணும். இந்த உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு இதுதான் இந்த வாழ்க்கை வேணும். நீ என்னென்ன பண்ண வரணும் நமக்கு தெரியல. எப்பாரும் எக்கணமும் எங்கணமும் நான் சென்று எந்தை அருட்பூலை எவ்வீடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யும் நீ போருத்தல் வேண்டும் தலைவார் பிரியாது வரமும். சுமத்தினுடைய விதை முளைத்திருப்பது மலேசியாவில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சிறப்பு. நான் கண்ட கனவு எனக்கு நிறைவேறியது. எல்லா இடங்களுக்கும் சுற்றி வந்து கொண்டு காட்டிலே பரதேசியாக இப்படி இருக்கின்ற வேளையிலே இன்றைக்கு எனக்கு அமெரிக்காவிலே இருந்து தொலைபேசியிலே போன் வருகிறது, சவுத் ஆப்பிரிக்காவிலே இருந்து போன் வருகிறது. சாமி தங்கராசடிகளாரா? ஆமா. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
நான் அமெரிக்கா வந்து பேசுறேன். என்ன உனக்கு எப்படிமா தெரியும்? சண்முகமாவுடைய அப்பா செய்தியை பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து வருது. எங்கிருந்து வருது? சண்முகமாவுடைய அப்பா பார்த்தேன். அவர்கிட்ட பேசுன கல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இலங்கையிலிருந்து செய்தி வருது. உலக நாடுகள் பூரா வருது. இன்னைக்கு மலேசியா சுத்திலையும் வருது. இத்தனை கூட்டம் இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், அகத்தியர் சண்முகத்தை காமிச்சாரா எனக்கு? இல்ல சண்முகத்துக்கு வந்து அகத்தியர் என்ன காமிச்சாரா? இல்ல, உலகம் பூராவும் என்னை காட்டி உணர்த்தியவர் அகத்தியர் சண்முகத்தை காட்டி எனக்கு உணர்த்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிஜமான உண்மை. குருவை எப்படி போற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச என்னை போற்றினார். அதற்கு நான் நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. நான் முதலிலே சித்தர் மாநாட்டிற்கு வந்தபோது எனக்கு அகத்தியருடைய உத்தரவு, அடே மலேசியா மண்ணுக்கு போ, சித்தர் நெறியிலே மக்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் சமாதிக்காக போனேன். அவர் தரிசனம் பண்ண என்ன சொல்றாரு? மலேசியா மண்ணுக்கு போடா, அங்கே சித்தர் நெறியில் மக்கள் நிறைய இருக்கிறார்கள், போய் சொல்லு. யோக நெறியிலே இந்த மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டுமே, அவர்களுக்கு யோக நெறியை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக, பாடம் கற்பிப்பதற்காக வந்தேன். என்னை பிடிக்காதே, எனக்கு பின்னாடி உள்ள ஜோதி, அதன் பேர் அகத்தியன், அவரை பிடித்துக்கொள் அப்படின்னு வழிகாட்டியவர் ஐயா தந்தையர். அடியேனின் இல்லத்துக்கு வருகை புரிந்த போது பேரானந்தம் கொண்டேன். ஏனென்றால் எனது இல்லத்துக்கு எந்த துறவியோ ஞானியோ வந்ததில்லை, அடியேனும் அவர்களை நாடி போனதில்லை. ஆனால் தவயோகியின் அறிமுகமான பிற்பாடு அவரை எல்லோரும் அழைத்தார் வீட்டிற்கு. அவர் தம் வீட்டில். அப்போ அடியேனுக்கும் ஒரு ஆசை ஏற்பட்டது. பகவான் வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு அச்சம் ஒரு பயம். கூப்பிட்ட கையோடு வருகிறேன் மகனேன்னாரு. ஓடு வீட்டுக்கு வந்தார். ஒரு சின்ன பூஜை செய்தார், உணவு அருந்தினார். அப்புறம் நாங்கள் அவரை அனுப்பி வச்சோம். வாகனத்தில் அவரை வழி அனுப்ப சென்று கொண்டிருக்கும் போது அடியேனின் மனதில் உள்ள ஆனந்தத்தை வெளிப்படுத்தினேன். நான் சொன்னேன், எந்த ஞானியும் வீட்டுக்கு வந்ததில்லை பகவானே, நீங்கள் தான் முதல் சுவாமிஜி. ஒரே ஆனந்தமாக இருக்கு சுவாமிஜி. சுவாமி ஒரு அடி விட்டார்.
சுவாமி அப்பவே ஒரு அடி விட்டார். பலத்த அடி. அதை நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொன்னது, மாயையில் மூழ்கி கொண்டிருக்கிறாய் மகனே, இந்த காவிக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னிடம் ஒன்றும் இல்லை. நான் சாமியாரில்லை, வெறும் ஆசாமி. எனக்கு பின்னாடி ஒரு ஜோதி இருக்கு, நம் உள்ளுக்குள் ஒரு ஜோதி இருக்கு, அதை வழிபாடு பண்ணு அப்படின்னு ஒரு தெய்வ வாக்கு அன்னைக்கு சொன்னார். ஆனால் அந்த நேரம் எனக்கு அது தெய்வ வாக்காக தெரியவில்லை. ஏன் சாமி இப்படிலாம் பேசுகிறாரு, ஆனந்தமாக இருக்கும்போது இப்படி ஒரு சாட்டை அடி மாதிரி ஒன்று போடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாகனத்தில் ஒரு பேச்சும் இல்லை. அடி விழுந்த பிற்பாடு பேசுகிற நிலையிலும் இல்லை. சுவாமிஜி கொண்டு போய் அவர் இருப்பிடத்தில் அனுப்பி வச்சுட்டு திவ்வேடு திருமணம். ஆனால் இன்று சுவாமிஜி அறிமுகமானது 2005. இன்று 11 வருஷமாச்சு. இன்று நன்றாகவே அடியேனுக்கு புரிகிறது ஏன் அவர் அந்த நிமிஷத்தில் அப்படி ஒரு வாக்கு சொல்லணும். அவர் அது மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தார்னா, அமைதியை காத்திருந்தார்னா, மௌனத்தை காத்திருந்தார்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அவரை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவர் படத்தை பெருசாக ஒன்று ஃப்ரேம் போட்டு அவருக்கு மாலை போட்டு அவரை வணங்கி அதுதான் நான் செய்திருப்பேன். ஆனால் அவர் அதை தடுத்தார். இப்போ எனக்கு நன்றாகவே புரியுது. அந்த ஜோதியை அந்த அகத்தியனை வழிபாடு பண்ணுன்னு உணர்த்துவதற்கு தான் அன்று அப்படி ஒரு கடினமான சொல்லு ஆரம்பத்திலே அந்த எனது பேரின்ப நிலையை அப்படியே உடைச்சி வீழ்த்தினார். இன்று நான் அவருக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்க முருகா. அது நான் இந்த மார்க்கத்துக்கு ஒரு சின்ன இப்படி வந்தேன் என்று ஒரு சின்ன அறிமுகம். இனி மற்றவர்களும் பேசிட்டு மிக்க நன்றி ஐயா. சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். குருவின் மலரடி என்றும் என் கண்ணால் பார்த்து நின்றேன். குருவின் மலரடியே என்றும் என் கண்ணால் பார்த்து நின்றேன். மற்றெல்லாம் மாயை பொய்யெனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைந்தேன். மற்றெல்லாம் மாயை பொய்யெனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைந்தேன். பிறப்பாம் பவம் எனும் கடலில் ஜலம் முழுதும் பற்றி போச்சே. பிறப்பாம் பவம் எனும் கடலில் ஜலம் முழுதும் பற்றி போச்சே. அதை தாண்ட உபாயம்
தேடிடும் கவலை என்னை விட்டு போச்சே. அதை தாண்ட உபாயம் தேடிடும் கவலை என்னை விட்டு போச்சே. மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை, மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை, நான் சரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறமாக்கிவிட்டான். நான் சரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறமாக்கிவிட்டான். சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன்.